ஆடும் பெருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியிலே நாம் திருச்சதகம் பகுதியினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினம் கைமாறு கொடுத்தல் என்கின்ற பகுதியிலே அமைந்த பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கைமாறு கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் இறைவனுக்கு கைமாறு செய்வது பற்றி குறிப்பாக சொல்லியிருக்கிறார். உயிர் இறைவனுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? நமக்கு யாராவது உதவி செய்வார்களே ஆனால் உடனே அந்த உதவிக்கு கைமாறாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அவர்களுக்கு எந்த விதத்திலே கைமாறு செய்ய முடியுமோ அந்த விதத்திலே கைமாறு செய்து நம்முடைய அந்த கடனை ஓரளவு ஈடு செய்ய முடியுமா என்று பார்ப்போம், இல்லையா? ஒருத்தரிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டால் அந்த உதவிக்கு அல்லது அந்த உபகாரத்திற்கு ஈடாக நாம ஏதாவது அவர்களுக்கு செய்யறது. இதுக்கு கைமாறுன்னு பேரு. கைமாறுன்னு பேரு. ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செய்திருப்பார்கள், அவர்களுக்கு இப்ப கைமாறுன்னா பொருளே வேற. ஏதாவது உதவி செய்தவர்களாக இருந்தா அவர்களுக்கு ஏதாவது உபத்திரம் கொடுக்காமல் இருத்தல், அதுதான் கைமாறிலேயே பெரிய கைமாறு. என்ன அப்படின்னு கேட்டா, ஏன்னா உதவி செய்கிறவர்கள் பெரும்பான்மையோர் மாட்டிக்கிறாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சொல்றேன், நிலைமையை சொல்றேன். நம்ம ஏதாவது உதவி செய்யலான்னு போனோம்னா கடைசியில என்ன ஆகுது? அது சிக்கலாகி போய் சரி ஏதோ அதோட விட்டா போதுங்கிற மாதிரி வந்துடுவோம். அவங்க திரும்பவும் நீங்க ரொம்ப உதவி செஞ்சீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யட்டுமான பதிலுக்கு அப்படின்னு கேட்டா, அப்பா நான் உதவி செஞ்சேன்னு தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாத. நான் உதவி செஞ்சேன்னு தைரியம் செய்து யாருடைய சொல்லாத, இல்லையா? அப்படிதான் ஒரு
இசை ஞான குரு கிட்ட போய் சீடன் கேட்டான், நான் ஏதாவது உங்களுக்கு கைமாறு செய்யணுமே, உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொன்னான். நீ செய்ய வேண்டியது ஒரு பெரிய உதவி இருக்கு. நீ எங்கேயாவது பாடுனா யார் குருன்னு கேட்டா என் பேரை சொல்லாம இரு. அதை விட ஒரு பெரிய கைமாறு எதுவும் கிடையாது அப்படியே. கைமாறு கொடுத்தல் என்று தலைப்பு கொடுத்திருந்தாலும் இதுக்கு என்ன பொருள்னா கைமாறு கொடுக்கப்பட இயலாவை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தாயை தந்தையை வயதான காலத்திலே வைத்து போற்றுவது கைமாறு செய்தல் என்று கருதுகிறார்கள். பெருந்தவறு. ஏன் அப்படின்னு கேட்டா, தாய் செய்த உபகாரத்திற்கு கைமாறு செய்யவே முடியாது. அதுக்கு கைமாறே கிடையாது. நீ என்னதான் செஞ்சாலும் புறத்தே தான் செய்வ. அவ அகத்தே 10 மாசம் சுமந்தால நீ என்ன பண்ண முடியும்? உடம்பு சரியில்லைன்னா அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம், தூக்கிக்கிட்டு போலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் அதுக்கு கைமாறு ஆயிடுமா? அதுக்கு சமானம் ஆக முடியாத. அது எப்படியுமே சரி கட்டவே முடியாது. அந்த உபகாரம் அது கைமாறு. அது போலவே ஈசனுக்கு செய்த, ஈசன் நமக்கு செய்திருக்கிற உபகாரத்திற்கு ஒரு கைமாறும் செய்ய முடியாது. ஒரு கைமாறும் செய்ய முடியாது. இப்ப கைமாறு எதிர்பார்த்தா அவரு இந்த உபகாரத்தை உயிருக்கு செய்கிறார், செய்யல. அவரு கைமாறு கருதா. அதனாலதான் மழையை சொல்லுவார்கள், கைமாறு கருதாது கொடை தருகிறது மழை. அதுபோல சில உபகாரங்களுக்கு மட்டுமே தான் நாம் பதிலுக்கு உபகாரம் செய்யலாம். இப்ப நாம ஒரு ஒரு பண தேவையில் இருக்கிறோம், டக்குன்னு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறார். அந்த பண தேவையை அவருக்கு இல்லையா, அந்த பண தேவையில அது கொடுத்தது ஒரு பெரிய உபகாரமா இருந்தது. ஒருத்தர் வண்டியில போனாரு, அது எதிர்பாராம வண்டியில இருந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அவர் மோதி கீழே விழுந்துட்டாரு. சரியான அடி, நினைவே வருத தப்பிட மாதிரி ஆயிப்போச்சு. எப்படியோ அங்க இருந்தவர் அவரை பிடிச்சு எடுத்து வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தி அவரை ஒரு கார் ஏற்பாடு பண்ணி அதில் வச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து, அவங்க உடனே பணம் கட்டினாதான் சார் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஏதாவது தொகை செலுத்தினாதான் நாங்கள் பார்ப்போம். நான் செலுத்துறேன்னு அவர் பணத்தை எல்லாம் செலுத்தி அவருக்கு அந்த பணத்தை செலுத்தி டாக்டர் எமர்ஜென்சி வார்டில் போட்டு அதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அவரை கொண்டாந்து ஒரு வாரம் கழிச்சு பெட்டில் கொண்டாந்து போட்டாங்க. இவர் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாரு, பணம் செலவு பண்றாரு. அப்ப அந்த ஒரு அளவு தேறிட்டார். தேறினவர் எவ்வளவு நன்றியா அவருக்கு இருக்கணும். ஐயா, நடு ரோட்டில் கிடந்தேன், என் குடும்பமெல்லாம் எங்கேயோ இருக்கு, நான் உங்களுக்கு கூட சொல்ல முடியல யாரு அவருன்ட்டு, ஆனால் நீங்கள் கொண்டு என்னை சேர்த்தீங்க, பணம் செலவு பண்ணீங்க, இவ்வளவு தூரம் எனக்கு. இதுக்கு கைமாறா நான் என்ன செய்யறது? உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வரும்போது நானும் உங்களுக்கு பணம் செலவு பண்ணி ஆஸ்பத்திரிக்கு, எவனா சொல்லுவானா இப்படி கைமாறு? அவர் செய்த உபகாரத்தையே திருப்பி செய்வதா கைமாறு? சொல்லி பாருங்க. இப்ப இறைவன் உயிருக்கு என்னென்னவோ உபகாரம் செய்திருக்கான, இதை திருப்பி செய்ய முடியுமா? செய்யவே முடியாது.
ஆகையினாலே இறைவன் உயிர்களுக்கு செய்த உபகாரம் கைமாறு செய்யப்பட முடியாத உபகாரம், கைமாறு செய்யப்பட முடியாத உபகாரம். அதனாலதான் இந்த நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒருவரிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக அவருக்கு ஏதாவது செய்து அதனை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று கருதக்கூடாது. நாம் ஒருத்தர் நம்ம கிட்ட உபகாரம் பெற்று இருக்கிறோம்னா இந்த உடம்பிலிருந்து உயிர் போகிற வரைக்கும் அந்த உபகாரத்திற்கு நாம கடமைப்பட்டவர்கள். நீ திருப்பி கொடுத்திருந்தாலும் செஞ்சிருந்தாலும், ஏன்னா அந்த உபகாரத்திற்கு பதில் உபகாரம் செய்ய முடியாது. நீ அதுக்கப்புறம் நீ செய்கிறது இருக்கட்டும், உனக்கு அந்த நேரத்தில் செய்ததுக்கு பதிலாக எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே நாம் யாரிடமாவது எந்த உதவியாவது பெற்றிருந்தோம் என்று சொன்னால் அதை சாகும் தருவாய் வரை நன்றி பாராட்ட வேண்டும். ஆகையினாலே தான் சொன்னார், நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லுகிறார். நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல ஒருவர் செய்த நன்மையை எக்காலத்திலும் மறவாமை வேண்டும், அவங்க மறக்கக்கூடாது. சார் அவர் ஒரு தடவை நன்மை செஞ்சார், அப்புறமா கெடுதல் பண்ணார், அப்புறமா கெடுதல் பண்றார். முதல்ல நன்மை தான் பண்ணார், அப்புறம் கெடுதல் பண்றார். சார் இப்ப என்ன சார் பண்றது நான் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்றார், கொன்றென்ன இன்னா செய்யணும், கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள கெடும், ஒன்று நன்று உள கெடும். அதனாலதான் எத்தனையோ பேர் சம்சாரம் எவ்வளவு திட்டினாலும் சகிச்சுக்கிட்டு ஏதாவது ஒருவேளையாவது ருசியா சாப்பாடு போட்டிருப்பாளே அப்படின்னு நினைச்சு அதற்காக இல்லையா வருத்தப்படாம இருக்கிறார்கள். அதனால அவங்கெல்லாம் வள்ளுவர் வாக்கின்படி நடக்கிறவர்கள். மனைவி மேல கோச்சிக்காதவங்க எல்லாம் வள்ளுவர் வாக்கின்படி நடக்கிறவர்கள். ஏன்னா வள்ளுவர் சொல்லிட்டார், கொன்றென்ன இன்னா செய்யணும்னு சொல்லிட்டார். அதனால அந்த ஒன்று நன்று உழக்கெடும்னாரு. உழக்கெடும்னா என்ன அர்த்தம்னா எண்ணுகிற பொழுதே போயிடும்னாரு. ஆகையினாலே ஒருத்தர் விட்ட உதவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் அவ்வளவுதான், பெற்றுட்டோம்னா போச்சு. அவர்கள்ட்ட அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவரிடம் நான் நன்றியுடையவராக இருத்தல் வேண்டும். இப்ப கர்ணன் எடுத்துக்கங்க, கும்பகர்ணன் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாமே நீங்க அதை பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு எந்த பக்கம் நியாயம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சாலும் கூட நமக்கு நன்மை செய்தவர்கள் வேறு வழி கிடையாது என்று அவர்கள் அந்த நன்றி பாராட்டினார்கள். இங்கே சொல்லுகிறார், சாமி சொல்லுகிறார், இறைவன் அவன் நன்று மட்டுமே செய்கிறவன். அவனை எவ்வளவு நன்றி பாராட்ட வேண்டும் நாம. அப்படி நன்றி பாராட்டுகிற தன்மை நமக்கு கைமாறு கொடுக்க முடியாவிட்டாலும் நன்றி பாராட்ட வேண்டும். கைமாறி கொடுக்க முடியாது, செய்ய முடியும், அப்ப நன்றி பாராட்டலாம் இல்லையா? நம்ம திருப்பி செய்ய முடியாட்டியும் கூட, திருப்பி செய்தாலும் கூட நன்றி மறக்க கூடாது. ஒருவர் செய்த நன்மையை, ஒருவர் செய்த நல்லதை நாம் எக்காலத்திலும் மறந்து விடக்கூடாது. ஆகையினாலே அந்த ஒரு செய்தியை நினைவிலே வைத்துக்கொண்டு நாம் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை தீமைகள் இருந்தாலும் இந்த நன்மைகள் தந்திருக்கிறாரே என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பெருமானிடம் நாம் வேறு கைமாறு கொடுக்க முடியாது. ஆகையினால நன்றி பாராட்டணும்.
அது சாமி நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க சாமி. இப்ப கோயிலுக்கு போறதே எதுக்குன்னு கேட்டா சாமிக்கு நன்றி சொல்றதுக்காகத்தான் போகணும். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, அங்க சூப்பர் மார்க்கெட்ல போறப்ப லிஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போய் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா இது வரைக்கும் கொடுத்துருக்கிறனே அப்படின்னு அவரும் சொல்றது இல்லை. நான் இவ்வளவு தடவை கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு. எவ்வளவு கொடுத்தாலும் ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி தான் கேட்பான். அப்படி இல்லையா? அப்படி இல்லாமல் கைமாறி கொடுக்க முடியாது சாமிக்கு. என்ன செய்யுது? அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா சாமிக்கு? ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சாமிக்கு மாலை வாங்கி போட்டா, சாமிக்கு தேங்காய் உடைச்சியா, சாமிக்கு சூடம் காட்டினா இதை விட பெரிய கைமாறு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? உடனே கேட்கிறேன், சாமிக்கு தேங்காய் உடைச்சி பூ வாங்கி போட்டோம்னா அவருக்கு நாம ரொம்ப கைமாறி, அவர் எனக்கு இந்த உதவி செய்தார், நான் உண்டியல்ல கொண்டு போய் இவ்வளவு போட்டேன், அதனால கைமாறு கொடுத்தாச்சு. அப்படி கைமாறு கொடுக்கறதுக்குன்னே வச்சிருக்கிறான் உண்டியல. இவன் கொடுக்கிற கைமாறெல்லாம் சாமிக்கு போறதில்ல, ஆசாமிக்கு போகுது அப்படின்னு இப்ப கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இல்லையா? ஆகையினால இந்த உண்டியல்ல காசு போடுறது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் இந்த காலத்தில் வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. நீங்க உண்டியல்ல காசு போட்டா மகிழ்கிற முதல் ஆள் அரசாங்கம், நிர்வாக அதிகாரி, இவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கடவுள் பக்தியை மெச்சுவது கடவுள் கூட கிடையாது, அரசாங்கம் தான் ரொம்ப மெச்சுது. நிறைய போடுங்க, கொண்டு வந்து போடுங்க, கொண்டு வந்து போடுங்க அப்படின்ட்டு கேக்குது. ஆகையினால சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இப்ப நம்ம உண்டியல்ல காசு போட்டா தான் ஈவோ காருக்கு பெட்ரோல் போட முடியும். அவர் பெரிய காரு வாங்கிட்டாரு ஈவோ, கமிஷனருக்கு ஒரு காரு. இப்ப பெரிய கோயில்னா ஈவோக்கு ஒரு காரு, கமிஷனருக்கு ஒரு காரு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு காரு, எல்லா காரும் கோயில் காசு தான், எல்லாமே கோயில் காசு தான். அது நம்ம பேருக்கு தெரியாது. கோயில் நல்ல வருமானம் உள்ள கோயில்னா அந்த கோயிலுக்கு பேர்ல 3-4 கார் இருக்கும். அந்த 3-4 காரும் கோயிலுக்கு பயன்படாது, அமைச்சருக்கு போகும். அமைச்சர் வீட்டில் காய்கறி வாங்கணும்னா அவங்களுக்கு போகும். நான் தைரியமா சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. என்ன அந்த காரு அமைச்சர் வீட்டுக்கு, இதை கோயில்ல உண்டியல்ல போட்ட காசெல்லாம் அமைச்சர் வீட்டுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் நடக்கிறது, இன்னைக்கு நடக்கிறது இதுதான். 4 காரு ஒன்னா 4 காருக்கும் டீசலோ பெட்ரோலோ எங்க இருந்து போடுறாங்க கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் கணக்கில் தான் எழுதுறாங்க. கோயில் கணக்கில் தான் எழுதுறாங்க. கோயிலுக்கு வருமானம் வருது, கோயிலுக்கு ஏதாவது செலவு பண்ணலாமா அப்படின்னு போய் கேட்டா என்ன சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தான், அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சிட்டு வாங்க செய்யலாங்கிறாங்க. இவ்வளவு வருமானம் வருது இந்த கோயிலுக்கு, அதெல்லாம் அதுக்கு செலவு பண்றதுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு செலவு பண்றது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு கோயில்கள். கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுகிறதுன்னு தெரியல. சாமி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, கபாலீஸ்வரரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இல்லையா? அது அவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சரி, அது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே அதுல தான். சரி, அது எதுக்கு சொல்றேன்னா, இப்படியெல்லாம் கபாலீஸ்வரருக்கு கைமாறி செய்துட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லுகிறேன் நான். இப்படி கைமாறி செய்வது இறைவனுக்கு கைமாறி செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அதனால நீ ஏதாவது கடவுள் விஷயமா ஏதாவது செஞ்சேன்னா அது கடவுளுக்கு கைமாறி என்று கருதாதே. அது கடவுளுக்கு கைமாறி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உயிரை 10 மாதம் கருவிலே சுமந்த தாய் 10 மாதம் கழிச்சு இறக்கி வச்சிடுறா. ஆனால்
இந்த சிவம் அத்தனை உயிர்களையும் தன் கருவிலே இன்னமும் சுமந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் சுமக்கும். கருவில சுமந்து கொண்டிருக்கிறது, இந்த உயிரை சுமந்துகிட்டு இருக்கு. இந்த உயிரை சுமக்கலைன்னா இது நிக்காது, இது செயல்படாது இந்த உயிர். ஆகையினாலே அந்த ஒரு செய்தியை இந்த பகுதியிலே குறிப்பிடுகின்றார். கைமாறு கொடுத்தல் என்பது கொடுக்கப்படுதற்கு இயலாமை அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு கைமாறு செய்ய முடியாது. நீங்க சூளை வாங்கி ஏற்றாலும் சரி, பூ வாங்கி போட்டாலும் சரி, வெத்தலை பாக்கு வச்சாலும் சரி, தேங்காய் உடைச்சாலும் சரி, இதெல்லாம் சாமிக்கு போகாது. இதெல்லாம் சாமிக்கு போகாது. இது உண்மை, கண்கூடா போக. சாமி எங்க எடுத்து சாப்பிடுது? சக்கர பொங்கல் பண்ணி வைக்கிறோம், வெண்பொங்கல் பண்ணி வைக்கிறோம், சாமி சாப்பிடுதா அப்படின்னு கேட்டா சாமி சாப்பிடுறது இல்லை. சாமி பேரை சொல்லி நாம சாப்பிட்றோம், அதுதான் நடக்குது. சாமிக்கு கைமாறு என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? கைமாறு செய்ய முடியாது, நன்றி உடையவர்களாக இருக்கணும். எனவே வழிபாடு என்பது நன்றியை காட்டுவது. அப்படி ஒவ்வொரு தடவையும் நினைக்கணும். ஒவ்வொரு தடவையும் சாமியை பூஜை பண்ணுகிற பொழுது, சாமி எனக்கு இந்த உடம்பை கொடுத்த, இந்த உலகத்தில் வாழ்வு கொடுத்த, எனக்கு அப்பா அம்மா கொடுத்த, எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு கணவன் கொடுத்த, எனக்கு மனைவி கொடுத்த, எனக்கு குழந்தை கொடுத்த, எல்லாம் நீ கொடுக்க வந்தது தான் இல்லையா? இப்படி நீ கொடுக்க வந்த இந்த வாழ்க்கை உன்னோடது. ஆகையினாலே எப்பொழுதும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று இருத்தல் தான் அந்த செய்தி. அதைத்தான் சொல்லுகிறார். ஆகையினாலே பெருமானுக்கு நன்றி பாராட்டுவது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி கைமாறு கொடுத்தல். திருச்சிற்றம்பலம். இரு கையானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. மணிவாசகருடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மாதிரி ஒருத்தருக்குமே அமையல. அது மாதிரி ஒருத்தருக்கு அமையல. இப்ப திருஞான சம்பந்தருக்கு வந்தார். நாளைக்கு திருஞான சம்பந்தர் குரு பூஜை. இங்க நம்ம சபையில, நம்ம சங்கத்துல திருஞான சம்பந்தர் குரு பூஜை. அடியேன் பேசுகிறேன். முன்னடைந்தான் சம்பந்தன் அப்படிங்கிற தலைப்புல அடியேன் பேசுகிறேன். அது அவரே சொன்ன வாக்கியம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனையினர். அதனால முன்னடைந்தான் சம்பந்தன் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நான் பேசுறது பெருசு இல்லை, நான் தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கிறேனே. நான் பேசுறதுக்கு அப்புறம் இங்க ஒரு சிறப்பு அரங்கம் இருக்கு. ஆமா, அந்த சிறப்பு அரங்கம் என்னங்கிறத நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். நாளைக்கு நீங்கெல்லாம் வந்து அந்த சிறப்பு அரங்கத்தை நீங்க பார்க்கணும். எல்லாரும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவசியமா வந்து பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு எத்தனை வயசுல தம்பி, எத்தனை வயசுல பால் கொடுத்தாரு? ஒண்ணுதான் கேட்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு எத்தனை வயசுல அம்மா பால் கொடுத்தாங்க? நீ சொல்லு. 3 வயசுல. ரைட், 3 வயசுல கொடுத்தாங்க. தெரிஞ்சுக்கணும். இப்ப ஞான சம்பந்தருக்கு எத்தனை வயசுல கொடுத்தாங்க? 3 வயசுல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் ஏதாவது கஷ்டப்பட்டாரா? கஷ்டப்படல. திருநாவுக்கரசு சாமிகளுக்கு 70-71 வயசுல சாமி அருள் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது கஷ்டப்பட்டாரா? கஷ்டப்படல. எல்லா கஷ்டத்தையும் சாமி தாங்கிக்கிட்டாரு. சுண்ணாம்பு கலவரம் சரி, இதை கொண்டு போய் தள்ளுவும் சரி, எல்லாத்தையும் சாமி தாங்கிக்கிட்டாரு. இவரு நல்லா ஜாலியா இருந்தார். இவரு சாமி சாதம் ஏதோ கொடுக்குறாங்க, நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். விஷம் கலந்த சோறு, சாமி நான் பார்த்துக்கிறேன், எந்த விஷமும் பண்ணல. சுந்தரரு ஆட்கொண்ட பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா மணிவாசகருடைய நிலைமை பாருங்க.
ஆட்கொண்ட பிறகு ஒரு பெரிய ஆச்சரியம், இவங்க 3 பேருக்கும் தன்னை ஆட்கொண்டு விட்டாருங்கிறது 100% தெரிஞ்சது. ஆனா மணிவாசகருக்கு இவர் ஆட்கொண்டாரா இல்லையா அப்படின்னே சந்தேகம் வந்துருச்சு. வந்துட்டு போயிட்டாரு, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வந்ததை இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர்த்து மற்றவன்லாம் சொல்றான் இவரா கற்பனை பண்ணி சொல்றாரோ அப்படின்ட்டான். பார்க்காதவன்லாம் பார்த்தவன்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா. மணிவாசகருடைய நிலைமை யோசனை பண்ணி, சாமியே வந்துட்டாரு நேர்ல, சாமியே வந்து எல்லா அதிசயம் பண்ணி வச்சுட்டு தெல்லிக்கவான்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட் இருக்க அது இவரு என்ன சொல்றாரு, சுவாமியோட திருவருள் இருந்தா இப்படி நடந்திருக்குமான்னு கேட்கிறார். என்னை வந்து அவர் ஆட்கொண்டு இருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப வந்து சாமி நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் பாண்டியன் பிடிச்சிட்டு போயிட்டான் குதிரைக்கு. குதிரை என்னாச்சு அப்படின்னு கேட்டு போயிட்டான். எது சொல்றாரு, வானுளோர்க்கு ஒருவனே வருக என்று பணித்தனை. வானுளோர்க்கு ஒருவனே நீ வருக, நீ வருக. எங்க? தில்லைக்கு நம்பால் வருக, ஆரூரில் நம்பால் வருக. அதுபோல இங்க சொன்னார் தில்லைக்கு வருக, தில்லைக்கு வருக. வருக என்று பணித்தனை, வருக என்று கட்டளை இட்டீர். வானுளோர்க்கு ஒருவனே வருக என்று பணித்தனை. கிற்றிலேன் வருவதற்கு என்னால முடியல. நீ வான்னு சொல்லிட்டு போயிட்ட, வருக அங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட. நீ அங்க வா, தில்லை வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீர். ஆனா என்னால வர முடியல. கிற்றிலே என்ன காரணம்? 1-2 சிக்கல் இல்ல. ட்ரெஷர்ல இருந்து எடுத்துட்டு போன படத்துக்கு குதிரை என்னாச்சுன்னு பாண்டியன் முடிச்சுக்கிட்டான். நீ எதையாவது செய்யுங்களா? இவருக்கு தில்லைக்கு வான்னு சொன்னாரே, போக முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கிறமே, குதிரை எப்ப வருது, குதிரை எப்படி வரும் என்றெல்லாம் பல்வேறு விதமான நிலைகளில அவரு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நிலையை சொல்லுகிறார். கிற்றிலேன், முடியல. அப்ப என்ன ஆச்சு? பாண்டியன் கால அவகாசம் கொடுக்கிறான், அதுக்குள்ள வரணும் அப்படின்னுட்டு. குறிப்பால ஆவணி மூலத்தில் வரும்னு சொன்னார். அதுக்காக காத்திருந்தான். காத்திருக்கிற நேரத்தில், ஆவணி மூலம் குதிரை வருங்கிற நேரத்தில், காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்ப மணிவாசகர் நிலைமை எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், உன்னவே கிற்பேன். கிற்றிலேன், கிற்றிலேன்னா அப்படி வர முடியாதவனாக போனேன். கிற்பல் என்று சொன்னால் ஆற்றல் உடையவனாக இருக்கிறேன். நீ சொன்ன கட்டளையை ஏற்று தில்லைக்கு வர முடியாதவனாக போன நான் சாப்பிடுறதுக்கு வல்லமை உடையவனான்னு ஆனேன். இப்ப என்ன பண்றது? சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. உண்ணவே கிற்பன், உண்ணவே கிற்பன் என்று சொன்னால் உண்ணுவதற்கு மட்டுமே ஆகிவிட்டேன். உண்ணுவதுன்னா உண்ணுவது, உடுப்பது, உறங்குவது, தினம் இதே வேலையா நடந்துட்டு இருக்கு. அப்ப முன்ன எப்படி? இப்ப முன்னையாவது அமைச்சராயிருந்தார், அமைச்சராயிருந்ததுனால அந்த பணி இருந்தது, அந்த அரசாங்கம் போலாம், பணியில ஈடுபடலாம், ஏதாவது செய்துகிட்டு இருக்கலாம். இப்ப அதுவும் இல்லை, வீட்டிலேயே வச்சுட்டான். அவனு மூலம் குதிரை வர வரைக்கும் ஒரு பாத்திரமா பார்த்துக்கிடான்ட்டான், வீட்டிலேயே இருக்கிறார். என்ன செய்யறது? சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஏதாவது புஸ்தகம் படிக்கலாமே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்பவோ தாண்டிட்டார. சிவபெருமானை பார்த்து உபதேசம் வாங்கினதுக்கு பிறகு எங்கிருந்து புஸ்தகத்தை படிக்கிறது? புஸ்தகம் படிச்சா எல்லாம் பைத்தியகாரத்தனமா தெரியும். பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு, சுவாமியவே நேரில் பார்த்து உபதேசம் பண்ணதுக்கு பிறகு, இங்க நூல் அறிவு ஏதாவது பயன்படுமா? ஏதாவது பயன்படுமா சொல்லுங்க நீங்க. அற்புதமா சாம்பார் வைக்கிறாங்க, ஒருத்தவங்க பிரமாதமா வைக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சமையல் செய்வது எப்படி அப்படின்னு இந்த பாருங்க புத்தகம் இருக்கு, இதை நீங்க படிச்சு பார்த்து செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சமையல் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகத்தை கையில், அவங்க ஏற்கனவே எக்ஸ்பர்ட். உங்க சாம்பார் இந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா தப்பு தவறுமா வரப்பட்டிருக்கு. சாம்பாருக்கு பட்டகிராம் போட்டு தாளியில் எழுதியிருக்கு. எப்படி இருக்கும் படிக்கிறவருக்கு? உதாரணத்தையே சொன்ன, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல. அதுல ஒரு நுட்பம் எல்லா உரைகள்லையும் இப்படிதான் எழுதியிருக்காங்க. உண்ணவே கிற்பேன், உண்மையிலே அதுதான் பொருள். உண்ணவே கிற்பன், சாப்பிட்றதுக்கே இருந்தேன். உண்ணவே கிற்பன் என்று சொல்லுகிற பொழுதே நுட்பமா சொல்லுகிறார், சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக வைக்கல, என் வினைகளை உண்பதற்காக வைத்தார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வினையெல்லாம் பாக்கி இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டாக்கணுமே. நான் எதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்தனோ அத்தனையும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன். நான் சாப்பிட்டு முடிச்சு ஸ்டாக் தீர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான், கிளம்பிடுவேன். மாத்திரை கூட அவ்வளவுதான், அரிசி கூட அவ்வளவுதான். 250 கிலோ தான் நீ சாப்பாடு உனக்கு அப்படின்னு இந்த பிறவியில இருந்ததுன்னா 250 கிலோ அரிசி சாப்பிட்டு முடிச்ச உடனே அரிசி கணக்க க்ளோஸ் பண்ணிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு அக்கௌண்டா க்ளோஸ் பண்ணி கடைசியில் வாயில கொஞ்சோண்டு பால் ஊற்றி தான் சார் இப்போ இறங்குது. ஏன்னா அந்த பால் மட்டும் பாக்கி, அது போற வரைக்கும் அதை ஊத்திட்டு. நம்ம பிராக்டிகலா பாக்குறது தான் நான் சொல்றேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அக்கௌண்ட்ல கழிச்சுக்கிட்டே வருவாங்க. அதனாலதான் திருமூல சொன்னார், உனக்கு ஏதாவது பிரியமா இருந்ததுன்னு சொன்னா அதை வேகமா சாப்பிடாத, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுனார். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா? பிரியமா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா கடைசி வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னா. விரைந்து ஒல்லை உண்ணன்மின்னர். அப்ப இந்த உண்ணவேங்கிறது என்னன்னு கேட்டா, உண்ணவே கிற்பன் அப்படின்னா என் வினைகளை உண்டு கொண்டிருந்தேன், என் வினைகள் முழுவதையும் உண்டு கொண்டிருந்தேன். வினை மட்டும் இல்லாம இருந்திருந்தா அவர் கூட்டு போயிருப்பாரு, கூட்டு போகல. உண்ணவே கிற்பேன், இரு கை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன். யானை மாதிரி நான் இருந்தேன், யானை போல இருந்தேன். யானை போல இருந்தேன் என்று சொன்னால் யானையை மனதிற்கு உவமையாக சொல்லுவது வழக்கம். ஐங்கரனை ஒத்த மனம் என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். அப்ப அந்த ஐங்கரன்கிறது இந்த யானைக்கு மனது உவமை. அது யானை ஆணவத்துக்கு அடையாளம். அதுல யானையிலே யான் ஐ அப்படின்னு அது பிரியும். ஐயன்னா தலைவன், நானே தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிற ஆணவம் இந்த யானை. இந்த யானைய மனசுக்கு உதாரணமா சொல்றது ஏன் அப்படின்னு கேட்டா, யானையோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? யானை நிற்கும் போது யானையோட மூவ்மெண்ட்ஸ், அந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது பக்கவாட்டில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் இப்படி ஆடிட்டு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல உட்காந்துட்டு கூட இப்படியே ஆடிட்டு இருப்போம். போன ஜென்மத்தில் யானையா இருந்திருப்போம். இந்த உடம்பு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனமாக கேட்கணும். உடம்பு இப்படி ஆடிட்டு இருக்கும், காது இப்படி ஆடிட்டு இருக்கும். காது என்ன பண்ணும்? இப்படி ஆடிட்டு இருக்கும் காது. வாலு இப்படி ஆடிட்டு இருக்கும். நீங்க பாருங்க, உடம்பு இப்படி போகும்போது வால் இப்படி போகும், உடம்பு இப்படி போகும்போது வால் இப்படி போகும், எதிர் திசையில.
அடுத்தது யானையை பார்க்கும்போது இதை நோட் பண்ணணும். யானை சும்மா ஆடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நல்ல குத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யானை கிட்ட மல்டி டைரக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மல்டி டைரக்ஷன் மூவ்மெண்ட்ஸ், அதாவது உடம்பு இப்படி ஆடும், வால் எதிர் திசையில் ஆடும், காது இப்படி ஆடும், துதிக்க இப்படி சர்க்குலர் மோஷன், துதிக்க சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். நம்ம மனம் இப்படிதான் இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஒண்ணு கண்ணு வழியா பக்கவாட்டில் ஆடிட்டு இருக்கோம், காது வழியா முன்னும் மின்னுமா ஆடிட்டு இருக்கோம். இப்படியே சுழன்று ஒரு நிலையில நின்னாமல் இப்படி சுழன்று கொண்டே இருப்பதனாலே யானையை மனதிற்கு உவமையாக சொல்லுவார்கள். இந்த இருகை யானைங்கிறது என்ன அர்த்தம்னா, இரு அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். யானைக்கு கை சிறப்பு, அதனால அதுக்கு கரின்னு பேரு. யானைக்கு என்ன பேரு? கரி அப்படின்னு பேரு. கரி அப்படின்னா சின்ன ராணா போடணும், பெரிய ராணா போட்டா அது சமையல் கறி, சின்ன ராணா போடணும், இடையின்னும் போட்டா கறி. ஏன் கரின்னு அதுக்கு பேருனா கரம் உடையது கரி. யானைக்கு துதிக்க வேற எந்த மிருகத்துக்கும் இல்லாத சிறப்பு இல்லையா யானைக்கு? அதுக்கு ஒரு கை கொடுத்திருக்கார். அது கையே தான் அதுக்கு மூக்கும் கூட, அது கையே தான் அதுக்கு மூக்கும். அதனால மூக்கும் கையும் ஒண்ணுங்கிறதுனால அதுக்கு மூக்கையன்னு பேரு. மூக்கையன்னு பேர் வைப்பாங்க. மூக்கையன்னு பேர் வச்சா விநாயகர்னு அர்த்தம், கணபதினு அர்த்தம். ரொம்ப பேர் மூக்கு குத்துறவனுக்கெல்லாம் மூக்கையன்னு பேரு அப்படின்னு அந்த மூக்கு குத்திட்டு டக்குன்னு சில ஆண் பிள்ளைகளுக்கு வேண்டுதல் இருக்கும். வேண்டுதலுக்கு கொண்டு போய் மூக்கு குத்திட்டு என்ன பேர் வைக்கணும்? மூக்கு குத்திட்டு இல்ல மூக்கையன்னு பேர் வைக்கணும். ஆனா மூக்கையங்கிற பேரு யாரு குறிக்கும்? யாரு குறிக்கும்? விநாயகரை குறிக்கும் மூக்கையன். இந்த யானை மாதிரி இந்த மனசு ஒரு நிலையில இல்லாம இப்படி சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி வெளியில சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறதுனால உள்ள இருக்கிறத அது பார்க்க முடியல. உலக்கருவை கண்டிலேன் கண்டது எவ்வமே. எவ்வம்னா துன்பம். நான் எவ்வளவுக்கு அவ்வளவு அந்த திருப்பெருந்துறையில ஒரு இன்ப பொருளை கண்டேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பத்தை கண்டு கொண்டு இருக்கிறேன். கண்டது எவ்வமே உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டீர் ஆண் அலி என்று அறிவொன்கிலை. தொண்ட நேர்க்கு உள்ளவா தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே. உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டீர் ஆண் அலி என்று அறிவொன்கிலை. தொண்டனேற்கு உள்ளவா தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே. கடவுளை உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு அவரு ஒரு புரிபடாத புதிராகத்தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுளை உண்டு என்று நம்புகிறவனுக்கு கடவுள் பிரத்யட்சமாக அகப்படுகிறவர் அல்லர். உண்டு ஒரு ஒன்பது, அவனுக்கு கடவுள் உண்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு, அவ்வளவுதான். ஆனால் இந்த பதி எப்படிப்பட்டவர், இவருடைய குணாதிசயங்கள் என்ன, இவருக்கு எப்படி இந்த உயிர் உறவு, இவர் இந்த உயிருக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும், எத்தனை காலம் உதவி செய்வார், ஏன் அந்த உதவியை செய்யணும் அப்படின்னுட்டு அந்த ஒரு புடிபடாத நிலையில கடவுள் அப்படின்னு சாமின்னு கும்பிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு இறைவன் அகப்படாதவனாகத்தான் இருப்பான். இறைவனுடைய தன்மையை என்ன என்று புரிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். பதி என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். அந்த வழிபாடுதான் பயன் தரத்தக்க வழிபாடாக இருக்க வேண்டும்.
இல்லைங்களா? அப்படித்தானே? ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், நம்ம புரிந்து கொண்டு படிக்க வேண்டுமா, புரியாமல் படிக்க வேண்டுமா? என்னது? புரிந்து கொண்டு படிக்கணும், புரிந்து கொண்டு படிக்கணும் இல்லையா? பரீட்சைக்கு பையன் எப்படி படிக்கிறான்? ஏன் சார் எப்படி அவ்வளவு தூரம் போறீங்க? பையனுக்கு வாத்தியார் பாடம் எப்படி நடத்துறார்? கேள்வி இருக்கு இல்லையா? புரிந்து கொண்டு பாடத்தை நடத்துகின்ற ஆசிரியர், புரிந்து கொள்ளாமலேயே பாடத்தை நடத்துகின்ற ஆசிரியர். இப்ப பையன் புரியலன்னா அதுக்காக விட்டுருவானா? ஒரு விஷயம் புரியல, அது முக்கியமான கொஸ்டின், அதுக்கு விடை எழுதியிருக்காங்க, ஒண்ணுமே புரியல, ஆனா இந்த கேள்வி அவசியம் வந்துருண்டான்றாரு வாத்தியார். இந்த கேள்வி நிச்சயமா வருண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் கேட்டான், போன வருஷம் கேட்கல, இது ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டார். கன்றாஜி அது புரியவே மாட்டேங்குது, 10 தடவை படிச்சு பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? கை தட்டுங்கப்பா, கரெக்டா சொல்லு. மக்கப் பண்ணி தீர்த்த வேண்டியது சார், மக்கப்ல நெற்று பண்ணி எழுதிட வேண்டியது, நெற்று பண்ணி எழுதிட வேண்டியது, அப்படித்தானே? அந்த மாதிரிதான் வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாராவது மந்திரம் சொல்ற ஆளை பிடிச்சி இது என்ன மந்திரம், இதை ஏன் சொல்றீங்க, இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எவனுக்கு யார் தெரியும்? மக்கப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் பதில். இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள் புரிந்து கொண்டு செய்கிற வழிபாடு, இறைவனை புரிந்து கொண்டு செய்கிற வழிபாடு, அது எஃபெக்டிவா இருக்கும். ஈன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினராய். எனக்கு ஈன்றவள் யாரு? அம்மாவா? அட பொய்யா, சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு, நீதான் சும்மா ஒரு ஆளை அனுப்பிச்சு நான் இந்த உலகத்துல வர மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள அம்மான்னு சொல்லிவிட்டியா? நீதான் அம்மா, எனக்கு தெரியும், என்னை ஏமாத்தாத. அப்பான்னு ஒருத்தர் அனுப்பிச்சு, அவர் அப்பா, அவர் சும்மா இந்த உடம்பு வைப்பா, உண்மையிலே யாரு? நீதானே அப்பா. பிடிக்கிறாரு சாமி. எத்தனையோ உறவு இருக்கலாம், அதெல்லாம் சும்மா நீ மாய வேஷத்துக்காக அத்தனையும் போட்ட. உண்மையிலேயே நீதானே எனக்கு அப்பா, நீதானே எனக்கு அம்மா, நீதானே எனக்கு திரௌபதியா இருக்கிறார், நீதானே. அப்ப சாமிய எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொண்டு அணுக வேண்டும். புரியாமல் வழிபாடு செய்கிற பொழுது அந்த பெருமானுடைய புரிதல்னா என்ன? அது ஒண்ணு கேள்விக்குல, புரிஞ்சுக்கிறதுனா என்ன சார் அப்படின்னு நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்று சொன்னால் அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி மனசுல வச்சுக்கோங்க. புரிதல் என்று சொன்னால் ரொம்ப அழகா சொன்னாரு சிவஞான போதத்துல, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே. அப்ப இறைவனை புரிந்து கொள்ளுதல் என்பது என்ன என்று கேட்டால், அன்பர்களே, இறைவனை புரிந்து கொள்ளுதல் என்பது இறைவனுடைய கருணையை புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். இறைவனை புரிந்து கொண்டு வழிபாடு செய்கன்னா இறைவனுடைய, சொல்லுங்க, இறைவனுடைய கருணையை புரிந்து கொண்டு செய்கிற வழிபாடு, அதுதான் நமக்கு அந்த வழிபாட்டினுடைய பயனை தருகிறது. நீங்க வேணா எல்லா தோத்திரத்தையும் எடுத்து பாருங்க, பெருமானுடைய கருணையை நினைந்து பார்த்து. ஆகையினால் எனக்கு எல்லாருக்கும் சாமி புரிதல் இல்லாத நிலையில அவர்கள் எல்லாம் வழிபாடு இந்த உலகத்தார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் ஆணுங்கிறாரு,
ஒருத்தர் பெண்ணுங்கிறாரு, ஒருத்தர் ரெண்டுமே இல்லைங்கிறாரு. இப்படியெல்லாம் வழிபாடு செய்து அலி என்பது அருவ நிலை. இந்த இடத்துல ஆண் பெண் அலி என்று சொன்னால் ஆணாக உருவமும் பெண்ணாக உருவமும், அதே நேரத்தில் எந்த உருவமும் இல்லாமல் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு குழப்பமே இல்லாம எனக்கு உள்ளபடி வந்து தோன்றினார். எனக்கு உள்ளவா வந்து தோன்றினார். அது பாருங்க, எப்படி வந்து தோன்றினார்? ஆணாக தோன்றினாரா, பெண்ணாக தோன்றினார் சொல்ல என்ன சொல்ற? உள்ளவா வந்து தோன்றினார். அப்ப அந்த உள்ளவா வந்து தோன்றினாருங்கிறது மணிவாசகருக்கும் சிவபெருமானுக்குமே தெரிந்த ரகசியம். உள்ளவா வந்து தோன்றினார், இருக்கிற மாதிரி வந்தார். உள்ளவா வந்தார். யாருக்கு? தொண்டனேற்கு. தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுகின்றார். தொண்டு செய்து தொண்டு செய்து தொண்டு செய்து பெருமானை காண வேண்டும் என்கிற அவாவில அவருடைய கருணையை பரவிய எனக்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன். கண்டும் கண்டிலேன். திருப்பெருந்துறையில கண்டதுதான், அதுக்கு பிறகு கண்டிலேன். திருப்பெருந்துறையில கண்டதுதான், அதுக்கு பிறகு கண்டிலேன். அந்த கண்ணில் அந்த காட்சியை பார்த்த பிறகு, அந்த காட்சியை பார்த்த பிறகு இந்த கண்ணுக்கு பொய் தோன்ற முடியுமா? மெய்யை பார்த்த பிறகு பொய் தோன்றுமா? அப்படி வந்து அவருடைய அந்த திருக்காட்சி கிடைத்து அந்த குருந்த மரத்தடியில அவரை பார்த்த பிறகு இன்னும் இந்த கண்ணு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, உலக மக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கே வியப்பாக இருக்கிறது, இது என்ன மாயமேங்கிறார். கண் மாயமே, என்ன மாயமே. கண்ணுக்கு அந்த அருள் நோக்கு வந்த பிறகு, பெருமான் வந்து தரிசனம் தந்து அந்த திருக்காட்சி வந்த பிறகு கண்ணுல வந்து பொய்க்காட்சி தெரியலாமா? தெரியக்கூடாதே, தெரியக்கூடாதே. இந்த உலக காட்சி தெரியக்கூடாதே. அருட்காட்சி தெரிந்த பிறகு இந்த மருட்காட்சி எப்படி தெரிகிறது? கண் மாயமே என்ற. அப்படின்னா இன்னும் நான் பார்க்க வேண்டிய அந்த காட்சிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அதை தந்து என்னை இருத்தி வைத்திருக்கிறாய். மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே. நாங்க பார்த்தன திருப்பெருந்துறையில அந்த மாதிரியான கோலம். மேலை வானவர், மேலை வானவர்னா மேலிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களே பார்க்காத காட்சி அது. அப்படின்னா உலகத்தோடு பார்த்திருக்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்க நம்மளை விட கொஞ்சம் க்ளோஸ் இல்லையா? ஆனா அவங்களே பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த திருப்பெருந்துறை காட்சி. சுவாமி வந்து அமர்ந்த அந்த திருக்கோலத்தை நான் பார்த்தேன். அவர்கள் பார்க்க முடியாத அந்த திருக்காட்சியை பார்த்தேன். மேலே வானவரும் அறியாதது ஓர் கோலமே, வடிவமே. அந்த வடிவத்தை என்ன சொல்லுவது? எந்த வார்த்தைகளிலே சொல்லுவது? கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞலமே விசும்பே இவை வந்து போம், காலமே உனை என்று கொல் காண்பதே. மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே, என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே இவை வந்து போம், காலமே உனை என்று கொல் காண்பதுவே. அப்படின்னு ஏங்குறார். தில்லைக்கு வான்னு சொல்லிட்டீர், தில்லைக்கு வர முடியாதபடிக்கு இங்க சிக்கல். வானு சாமி சொல்லிட்டார். ஆனா இங்க இந்த சிக்கல் தீர்ந்து எப்படி போக போறேன்னு தெரியல. குதிரை எப்படி வர்றது, பாண்டியனை எப்படி சமாதானப்படுத்துறது, பாண்டியன் எப்படி ரிலீவ் பண்றது?
எப்படி ரிலீவ் பண்றது? எனக்கு நான் பிராந்திய பொறியியல் கல்லூரியில் வேலை செய்து அங்கே கொஞ்சம் ஆசிரியராக வேலை செஞ்சேன். பிராந்திய பொறியியல் கல்லூரியில் அங்கே ஆசிரியராக வேலை செய்கிற பொழுது எனக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது ரிட்டன் டெஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு போனேன். போகும்போதே சரி எதுக்கும் போய் அட்டன் பண்ணுவோம்னு அட்டன் பண்ணேன். ரிட்டன் டெஸ்ட்டு பாஸ். ஐஐடியில் தான் நடந்தது. ஐஐடியில் கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டு. அது பாஸ் பண்ணிட்டேன். அடடா பாஸ் பண்ணிட்டோமே நம்ம. அது செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனேன்னு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. சரி இன்டர்வியூ தானே போகலாம் அப்படின்ட்டு இன்டர்வியூ போனேன். அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனோடனே இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுன்னாங்க. ஜாயின் பண்ணி இமிடியேட்டாக சொன்னால் அப்போ அந்த மாதம் ஜூலை மாதம் காலேஜ் தொடங்கியிருக்கு. அப்போ தான் காலேஜே தொடங்கியிருக்கு. அப்போ உடனே இப்போ சிலபஸ்லாம் ஆரம்பித்து பாடமெல்லாம் நடத்த ஆரம்பித்தாச்சு. நான் போய் இந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்ட்டு கிடச்சிருச்சு, நான் போகணும், எனக்கு ரிலீவ் பண்ணுங்கன்னு. அவர் அதெல்லாம் முடியாதுட்டார். அதெல்லாம் ஒன்று எப்படி அனுப்புறது? அப்படிலாம் அனுப்ப முடியாது. அப்புறம் இது வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம். அது முடியாதுன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியல. ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் இது பிரின்ஸிபால் இப்படி சொல்கிறாரு, இருங்க நீங்கள் எடுங்க நான் போய் பேசி பார்க்குறேன்னாரு. அவர் போய் பேசினார். ஒரு நல்ல ஸ்கோப் வந்துருக்கு சார், அவர் அனுப்பிச்சி விட்டுறலாமே, எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு? அதெல்லாம் முடியாது, பசங்க இங்கே பாடம் என்ன ஆகுது அப்படின்னாரு. அப்போ தான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 15-20 நாள் ஜூலை மாதம் பேர் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப பிரின்சிபால் மாட்டேங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு திரும்ப ட்ரை பண்ணுவோம், நீ வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கேருந்து லெட்டராக வந்துகிட்டு இருக்கு, எப்போ ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு. 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். சரி 10 நாள் டைம் கொடுத்தாச்சு. 10 நாள் எப்படியா சமாளிக்கலாம்னு பார்த்தா இவர் திரும்ப பிரின்சிபால்கிட்ட ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டான். ப்ரொஃபஸர் போய் சொன்னார், இங்கே பாருங்க, அவர் சிலபஸை முடிச்சுட்டு போனார்னா போகலாம் அப்படின்ட்டார். அவர் சிலபஸை முடிச்சுட்டு ஸ்டாஃப் எல்லாம் போட முடியாது, சிலபஸை முடிச்சுட்டு போனார். அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு காலேஜ். நான் எப்போ சிலபஸை முடிக்கிறது, எப்போ காலேஜ் செமஸ்டர் முடிகிறது, எப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட மணிவாசகர் நிலையில் இருந்தேன் நான். அப்போ என்ன எனக்கு அது எட்டாத ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி அந்த வேலை நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா இது முடிச்சுட்டு போகணுங்கிறாரு. முடிச்சுட்டு போகிறதுக்கு அந்த சிலபஸ் பசங்க ரெடியாக இருக்கணும் இல்லைங்க. ஒரு மாதம் சாப்பாட்டையும் ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னா நீ போகலான்னா எப்படி 1 மாதம் சாப்பாடு சாப்பிட்றது? பையனுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் நடத்த வேண்டிய சப்ஜெக்டை நீ 15 நாளில் நடத்தி முடிச்சுட்டு போனா பையன் 15 நாளில் அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது என்ன சார் நீங்கள் 15 நாள் 10 நாளில் புத்தகத்தை திருப்பி காட்டிட்டு சொல்ல போனாலும் சரி அப்படி சிலபஸை எடுத்தாகணும். அப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷனை என்னால் அது ஒத்து பார்க்க முடிகிறது. மணிவாசகருடைய நிலை, நீ தில்லைக்கு வாப்பா அப்படின்ட்டு போயிட்டார். பாண்டியன்ட்டு போய் என்ன சாமி தில்லைக்கு வர சொல்லி இருக்கிறார். எந்த சாமி? பாண்டியன்ட்டு இல்லை, அங்கே சாமி வந்திருந்தாரு, அவர் தான் எனக்கு தீட்சையெல்லாம் பண்ணி வச்சுட்டு தாராளமாக நீங்கள் தில்லைக்கு போங்க, இல்லை எந்த எல்லைக்கு வேணாலும் போங்க, குதிரையை கொடுத்துட்டு போங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி இருக்கும் அவர் நிலைமை? அவர் எங்கே போவார்? குதிரைக்கு எங்கே போவார்? அதுதான் சொல்லுகிறார். நீ அப்போ ஒன்றே ஒரு விஷயம் சொன்னார் சாமி. இது எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால், எதை எந்த டயத்தில் செய்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எதை எந்த டயத்தில் செய்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். குதிரை வாங்க போனவனை இடைமறித்து கூட்டி கொண்டு எமக்கு உபதேசம் செய்து தீட்சை செய்து வைத்து உபதேசம் செய்து வைத்தீர். அது ஒரு காலமாக இருந்தது. அந்த காலத்திலே நான் எங்கே போறேன், என்ன பணிக்காக போகிறேன், எந்த விஷயத்துக்காக போகிறேங்கிறதெல்லாம் கவலைப்படாம அத்தனையும் தூர எரிஞ்சிட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு உபதேசம் செய்து தீட்சை செய்து என்னை ஆட்கொண்டீர்.
அப்படி ஆட்கொண்ட நீவிர்தான் அருள் செய்வதற்காக தில்லை வர வேண்டும் என்கிற பொழுது எல்லா விஷயங்களையும் தூர எறிந்து விட்டு அந்த காலம் வருகிற பொழுது எத்தனை விஷயங்கள் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து எம்மை தில்லைக்கு நீவீர் அழைத்து போவீர் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால தடைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில் பயனில்லை. நிரம்ப தடை இருக்கலாம் வாழ்க்கையில, மகிழ்ச்சி அடையக்கூடாது. எல்லா தடைகளையும் மீறி அடைத்துட்டு போகிறதுக்குரிய காலம் சாமி வச்சிருப்பார். அந்த காலத்துல அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு அறிஞ்சு விட்டு கூட்டிட்டு போடுவார். அதனால சொன்னார் காலமேனாரு. சாமி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, காலமேனாரு. என்ன இவை வந்து போம் காலமேனாரு. வருவதும் போவதும் அந்தந்த காலத்திலே செய்கின்றவன் சிவபெருமான், அந்தந்த காலத்திலே செய்து விடுவான். அதனால நாம இவ்வளவு தடை இருக்க நாம எப்படி சிவபெருமானை சென்று அடைவோம் என்று அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களை அடைய வேண்டிய நேரத்தில் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து ஆட்கொள்ளுவார் சிவபெருமான் என்கிற கருத்தை சாமி சொல்லுகிறார். அது ரொம்ப அழகா சொல்லுகிறார். ஞானமே விசும்பேனர். என்ன ஒரு அழகு பாருங்க அந்த பாட்டுல. உரைக்காரர்கள் எல்லாம் யாரோ என்னன்னு உரையில எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த நுட்பு பாருங்க, அதுல சிறப்பு. ஞானமே விசும்பே, ஞானத்திலே வந்து மண்ணிலே வந்து ஆட்கொண்டீர். திருப்பெருந்துறையில ஞானத்திலே வந்து ஆட்கொண்டீர். இனி வானிலே இருக்கக்கூடிய விசும்பா இருக்கக்கூடிய அந்த தில்லையிலே ஆகாயத்திலே என்னை ஆட்கொள்ள போகின்றீர் சொல்லிட்டார். இது ஞானம், அது விசும்பு. விசும்புனா என்ன? ஆகாயம். ஆகாயம்னா என்ன? அது கூத்தன், தில்லை. அதை சொல்லுகிறார். நீ என்னை ஆட்கொண்ட கூத்தனேன்னார். சாமியினுடைய நம்பிக்கையை பாருங்க. சாமி வந்து இன்னும் தில்லைக்கு போகல, இன்னும் ஆட்கொள்ளப்படவில்லை. ஆனாலும் என்னை ஆட்கொள்ள போகிற கூத்தனேன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? என்னை ஆட்கொள்ள போகிற கூத்தனேன்னு சொல்லி. ஏன்னா தில்லைக்கு வர சொல்லி இருக்காரு. நீ இங்க ஞானத்திலே ஆண்டாய், என்னை தில்லைக்கு வர சொல்லி இருக்கிறாய், என்னை ஆட்கொள்ள போகிற கூத்தனேன்னாரு. எப்பவுமே கால வலு ஏற்படுவது எப்படின்னா, இப்ப சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் 8 மணிக்கு வந்து கூப்பிடுறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற. சரிங்க வந்துருங்கன்றாரு. நீங்க சாப்பிட்டு ரெடியா இருங்க சார் நான் வந்துடுறேங்கிற. 8 மணிக்கு வந்துட்டார். வந்து பார்த்தல சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னம்மா சொல்லணும்? என்ன சொல்லணும்? சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கூப்பிடுறாரு, சார்னு கூப்பிடுறாரு. என்ன சொல்லணும்? வந்து விடுகிறேன், இதோ வந்து விடுகிறேன். என்ன சொல்றாரு? வந்துட்டேன் அப்படிங்கிறார். இறந்த காலத்தில் சொல்லுகிறார். ஏன் இறந்த காலத்தில் சொல்லுகிறார்? விரைவு நோக்கியும் உறுதி நோக்கியும் எதிர்காலத்தை இறந்த காலத்தாலே சொல்லுவது வழக்கம். அதுபோல நிச்சயமாக தன்னை தில்லைக்கு வர சொன்னது ஆட்கொள்ளுவதற்காகத்தான் என்கிற அந்த உறுதி நோக்கியும், விரைந்து என்னை ஆட்கொண்டு விடுவார் எங்கள் பெருமான் என்கிற அந்த விரைவு நோக்கியும், ஆட்கொள்ள போகிற கூத்தனே என்று சொல்வதற்கு பதிலாக ஆட்கொண்ட கூத்தனே அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? இறந்த காலத்தில் சொல்லிட்டார். ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே. எல்லாமே நீ செய்யறது தான். உன்னுடைய அந்த கால கணக்கு இருக்குது. அந்த கால கணக்குக்கு பிரகாரம் பிரமான். அதனாலதான் அவருக்கு காலன். ரொம்ப பேரு காலன் என்று சொன்னால் அவர் காலனை காலால் உதைத்தார், அதனால காலன் என்று சொல்லுகிற அந்த வழக்கம் உண்டு. ஆனால் உண்மையிலேயே பெருமான் காலம் பார்த்து ஆட்கொள்ளுகிற வண்ணமுடையவன். ஒருவரை எத்தனை நாள் எங்க வச்சிருக்கணும்னு தெரியும். அதுக்கப்புறம் காலம் பார்த்து எடுத்துக்குவார், காலம் பார்த்து எடுத்துக்கொள்வார் இல்லைங்களா? அந்த அந்த கால நொடிக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு இதுக்கு சம்பந்தம் வருமானே தெரியாது. ஆனா அந்த காலத்துல பிடிச்ச அப்படி உள்ள தள்ளினார்னா நம்மளா அப்படி வந்தோம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். இந்த காலமாக இருக்கிறவர் பெருமான். அதனால நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு
வேற என்ன பண்றது? அவன் காலமே அவனுக்கு அந்ததுக்கு உரிய காலம் அந்தந்த காலத்திலே அதனை செய்கின்ற சிவபெருமான் காலத்திற்கு தலைவனாக விளங்குகிறான். ஆகையினாலே தில்லையிலே பெருமான் வர சொன்னான். அவன் திருப்பெருந்துறையில உரிய காலத்தில் ஆட்கொண்டான் அல்லவா? அப்ப என்ன அவன் மேல அவநம்பிக்கை? அப்ப உரிய காலத்தில் தில்லையிலும் கூட்டு கொண்டு நம்மளை ஆட்கொள்வான். We have to wait for the time. அந்த டயத்துக்கு பொறுமையா இருக்கணும். அந்த டயத்துக்கு பொறுமையா இருக்கணும். ஆகையினால நம்முடைய ஆன்மீக தடைகளை எல்லாம் நாம பெருமானிடமே ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக தடைகள் எத்தனை இருந்தாலும், பெருமானே உன்னை வழிபடுவதற்குத்தான் விருப்பம், உன்னை பூசிப்பதற்குத்தான் விருப்பம், உன்னை துதிப்பதற்குத்தான் விருப்பம், இத்தனை தடைகள் இருக்கிறது, இத்தனை தடைகளையும் வச்சுக்கிட்டு நீ என்ன தொண்டி செய்யின்னு சொல்றிய, என்ன வான்னு சொல்றிய அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அத்தனை தடைகளையும் தகர்த்து நம்மை அழைத்துக் கொள்ளுகிற காலம் வருகிற பொழுது எங்க போச்சுன்னே தெரியாது, அத்தனையும் டப்புன்னு தூக்கிடுவார். தாய்மானவரே அவ்வளவு பக்குவத்தில் இருந்தார், அவ்வளவு பக்குவம். அப்படி அந்த பக்குவம் அந்த வயசுல வருதுங்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 26, 27 வயசு தான். 26, 27 வயசுல அந்த மாதிரியான ஒரு பக்குவம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த பக்குவத்தில் இருக்கிறவரு அரசியார் விரும்பினான்னு தெரிஞ்ச உடனே கிளம்பிட்டார். கிளம்பி வடக்கு நோக்கி போகிறார். தாயார் விட்டுட்டு வந்த தாயார் தேர்ந்து ஆளுங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஏங்குறாங்க, நீ என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டியேன்னு அண்ணங்க ஆள் அனுப்பிச்சார். சரி அம்மா அழைக்கிறாங்க, உன்னை இணைச்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்க, பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு கண்ணீர் விடுகிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனே ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டவரு திரும்ப திருச்சிராப்பள்ளி வரார். திருச்சிராப்பள்ளி அம்மாவை பார்த்த உடனே இந்த அம்மையாருக்கு, பா இந்த ஊரே வேணாம்ப்பா, இந்த ஊர் வேணாம், வா போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் வாப்பா அப்படின்னு வேதாரண்யம் கூட்டு போயிட்டாங்க. தட்டுமுட்டு சாமா எல்லாத்தையும் தூக்கி, நீ ஒரு வேலையும் பார்க்க விடா, நீ என் கூடவே இருடா ராஜா, அது போதுடான்னு கூட்டும். இப்ப சாமிக்கு சிவனை நோக்கி போகிற அந்த அன்பை பெருக்குவதற்கு தாய் காட்டுகிற அன்பு தடையாக இருக்கு. இப்ப வேற எதையெல்லாம் கூட மறுத்துள்ளான். தாய் இது அவரால் முடியல, சரி கூட கிளம்பிட்டார். வேதாரண்யம் போயாச்சு. வேதாரண்யம் போனதுக்கு பிறகு, அப்பா நான் எத்தனை நாடு இருப்பேன்னு தெரியலடா, என் கண்ணு முன்னால ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கடா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாத ஒடுமா, நான் சிவனுக்கு ஆட்கொள்ளப்பட்டவன், எனக்கு மௌனகுரு உபதேசம் செய்து விட்டார், அதனால அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். கேட்கல. டேய் உங்க அம்மாவோட பிரியத்தை நீ எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம்டா, இந்த ஒன்றை நீ செய்யக்கூடாதா? உன்னை 10 மாசம் சுமந்தேனே, அதுக்கு நன்றி கடனா நீ எனக்கு இதை கூட செய்யக்கூடாதா? இப்ப சாமி என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அடுத்த தடை கல்யாணம் பண்ணிட்டார், மனைவி வந்துட்டாங்க. மனைவி வந்தவொடனே அதுக்கு அடுத்த தடை குழந்தை. கதர்றார் போய் சாமி நின்று, இதுவா திருவருள், நான் எப்படி உன்னை வேண்டியிருப்பேன் திருச்சிரபுரத்தில், என்னமா உன்னை கண்ணீர் விட்டு வேண்டியிருப்பேன், இந்த வாழ்க்கையா கேட்டேன் நான், இதையா கொடுக்கறதுக்கு உன்கிட்ட இத்தனை நாள் மன்றாடுன, உங்ககிட்ட முன்னால நின்று மௌன நிலையில நின்று மன்றாடிய பொழுது எனக்கு மௌனகுருவியே அனுப்பிச்சிய, இதுக்காகத்தானா, இதுதானா உன் அருள் நிலைன்னு கேட்டார். ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல எல்லா சீனும் மாறிடுச்சு. இப்ப இந்த உரிய காலத்திலே அந்த ஆன்மாவினுடைய உள் விருப்பத்தை அந்த உரிய காலத்திலே உரிய முறையில நிறைவேற்றுகிற தன்மை உடையவர் சிவபெருமான். அந்த இவை போகும் காலமேங்கிறது அத மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு தொடர், ஒரு பவர்ஃபுல். அதனால நமக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமானாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, தடை வந்தாலும் சரி, காலம் பார்த்து ஊட்டுகிறார் உணர்வை பெருமான். அதுதான் உண்மை.
காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வாழ்நிலாப் பொருளே இங்கு ஓர் பார்ப்பனப்பானேன் படிற்றாக்கையை விட்டு உனை பூணும் ஆறு அறியேன் புலன் போற்றியே. காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வாழ்நிலாப் பொருளே இங்கு ஓர் பார்ப்பனப்பானேன் படிற்றாக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. புலன் போற்றியே பூணுமாறு அறியேன் உனை பூணுமாறு அறியேன் பாணனேன். பாணனேன் அப்படின்னு அர்த்தம் வீணா போனவன் அர்த்தம். பாழ்நன் அதை பிரிக்கணும். பாழ்நன் அப்படின்னு பிரிக்கும். பாழ்நன் பாழ்நன் அப்படின்னா வீணாக போனவன். வாழ்நன் அது வாணன். இந்த வாணன் மருதவாணன், இந்த வாணன் இருக்கு பாருங்க, 3 சுழி நானா போட்டு வாணன், அது வாழ்நன் அர்த்தம். வாழ்நன். வீணன் வீ போட்டு 3 சுழி நானா போட்டு இன்னும் வீணன். வீழ்நன் வீழ்நன் தான் வீணன் ஆச்சு. பாழ்நன் பாணன். பாணனேன் படிற்று. படிற்றுனா வஞ்சனை மிக்கன்னு அர்த்தம். வஞ்சனை மிக்க ஆக்கையை விட்டு இந்த உடம்பை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன். இந்த உடம்பை விட்டு உன்னை எவ்வாறு சேர்வது என்கிற வழிவகை நான் அறியேன். இது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. புலன் போற்றியே. இந்த புலன்களுக்கு நான் கண்ணுக்கு வேலை கொடுத்தாக வேண்டி இருக்கு, காதுக்கு வேலை கொடுத்தாக வேண்டி இருக்கு, நாக்குக்கு வேலை கொடுத்தாக வேண்டி இருக்கு, மெய்யுக்கு வேலை கொடுத்தாக வேண்டி இருக்கு, மூக்குக்கு வேலை கொடுத்தாக வேண்டி இருக்கு. இவற்றுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால இந்த பிரபஞ்சத்திலே தொடர்பு கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உடம்பை விட்டு என்னால போக முடியல. ஒரு பறவை ஒரு கூட்டிலே இருக்கிறது. அது பறவை குஞ்சு. ஒரு பறவை குஞ்சு கூட்டில் இருக்கு. அந்த பறவை குஞ்சு கூட்டில் இருக்கிற பொழுது அந்த பறவை குஞ்சுக்கு என்ன பருவம் எதிர்பார்த்து காத்திருக்கும்? பறந்து அந்த கூட்டை விட்டு போய் பறந்து போறதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இல்லையா? அப்ப அதற்கு சிறகு முளைக்கணும். அதுதான் அதுக்குரிய காலம். சிறகு முளைத்த பிறகு ஒரு பறவையானது கூட்டை விட்டு இமீடியட்டா பறந்து போயிடும், சொல்லவே வேண்டாம். ஆனா இறக்கை வந்த பிறகு, சிறகு வந்த பிறகு கூட ஒரு பறவை கூட்டை விட்டு பறக்க முடியாத நிலையிலே இருக்குமானால் அது வேறு யாரும் அல்ல, நான் தான்கிறார் சார். ஏன் அப்படின்னாரு, இந்த உயிராகிய பறவை உடம்பு ஆகிய கூட்டை விட்டு பறக்க வேண்டிய காலத்திலே பறக்க வேண்டும். ஆனால் பறந்து போவதற்குரிய சிறகெல்லாம் வந்துருச்சு, பறந்து போக வேண்டிய சிறகெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் பறக்க முடியாதபடி இருக்கிற அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடர் எனக்கு இருக்கிறது. ஆக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன். எப்படி? ஓர் பார்ப்பு என, பார்ப்புன்னா பறவை குஞ்சுன்னு அர்த்தம். ஓர் பார்ப்பு என பாணனேன் படிற்றாக்கையை விட்டு. படிறு என்று சொன்னால் வஞ்சகம் மிக்க இந்த ஆக்கை. இது வஞ்சகம் மிக்க ஆக்கை. எப்ப உங்களை கவுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பு தான் நமக்கு துணை என்றாலும் கூட உடம்பினுடைய புலன்கள் நம்மை இல்லையா ஐவரால் இங்கு ஆட்கொண்டு இல்லையா ஆளப்பெற்றிருக்கிறார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உய்ய நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேணுக்கு ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதிருதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர்.
அப்படி இந்த 5 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட அந்த படிற்று ஆக்கையை விட்டு எனக்கு இறக்கம் முளைச்சிருச்சு, நான் கிளம்பலாம் இல்லையா? நான் கிளம்ப முடியலையே. இறக்கம் முளைக்கிற வரைக்கும் இருந்தாகணும். வேலை கிடைக்கிற வரைக்கும் பையன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடங்குன மாதிரி இருப்பான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடங்கணும். அப்பா அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? அப்பா உங்களுக்கு நம்ம தானே சாப்பாடு எடுத்துட்டோமாப்பா? அப்பா உங்களுக்கு அது வேணுமாப்பா? அப்பா டயர்டா இருந்தா சொல்லுங்கப்பா, நான் போயிட்டு வரேன். இதெல்லாம் எப்ப? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். இப்ப அவனுக்கு வேலை கிடைச்சிட்டால் அவன் என்ன பண்ணுவான்? எப்படா இந்த கூட்டை விட்டு தப்பிச்சு போறதுன்னு பார்ப்பான். கூட்டை விட்டு எப்படி தப்பிச்சு போறது? ரெக்க முளைச்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதுதானே. அப்படி இந்த படிற்று ஆக்கை, வஞ்சகம் மிக்க வாழ்க்கை, அப்படி இந்த உடம்பை விட்டு போவதற்குரிய தருணம் வந்தும் கூட இந்த உடம்புக்கு இன்னும் நான் இறை போட வேண்டி இருக்கிறது. 5 பேருக்கு இறை போட வேண்டி இருக்கிறது. காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வாழ் நிலா பொருளே. இப்படிப்பட்ட பெருமான் என்று சொன்னார். கற்கு இறந்தது ஓர் வாழ்நிலா பொருள். பெருமானுடைய ஒளி இப்ப நம்மால ஒரு 60 வாட் பல்பை பார்க்க முடியும் கண்ணால. 100 வாட் பல்பை பார்க்கலாம். 1000 வாட் பல்பை என்ன இப்படி கண்ணை குறுக்கி கொஞ்சம் ஓரளவு பார்த்தலாம். 10,000 வாட் பல்பு எரியுது, கண்ணை திறக்கவே முடியாது. கண்ணை மூடிடும், கண்ணு மூடிடும். ஒளி இருந்தா கண்ணு பார்க்கணுமே, அது ஒளி இருக்கு. இது காண முடியாத ஒளி. அப்படிப்பட்ட ஒளி உடையவனமும் சிவபெருமான். இந்த கண்ணினால் காண முடியாத ஒளி படைத்த சிவபெருமான் இந்த கண்ணினால் காணுமாறு வந்தான். கற்கு இறந்ததோர் வாழ்நிலா. வாழ்நிலா என்றால் ஒளி, கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒளிப்பொருள். அது ஒளிப்பொருள், ஒளி நிலாவுகிற பொருள். வாழ்னா ஒளி, நிலான்னா வாழி, ஒளி நிலவுகின்ற பொருள். ஒளி நிலவுகின்ற பொருள். அந்த ஒளி என்னன்னா பொதுவாக ஒளி கண்ணால பார்க்கக்கூடிய ஒளியா இருக்கும். இது கற்கு புலப்படாதது. கற்கு இறந்ததுன்னா புலப்படாததுன்னு அர்த்தம். ஆனால் காணலாம் பரமே, இந்த பரம்பொருளை எனக்கு காணக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. காணலாம் பரமே. பெருமானே நீவீர் இந்த கண்ணினாலே உம்மை காணக்கூடிய பேரு கிட்டியது. அதற்கு பிறகும் கூட இந்த கண்ணு முதலிய இந்த கருவிகள், கண்ணு மட்டும்தான் சொன்னார், காது உபதேசம் சொன்ன உடனே கேட்டுச்சு. திருவடியை எடுத்து வச்ச உடனே ஸ்பரிசம் தெரிஞ்சுது. எல்லா விதமான புலன்களுக்கும் இன்னும் இந்த காட்சியாக அது அமைந்தது. ஆனா இப்ப பிரபஞ்சத்திலே நின்று இந்த உடம்பிலே இருந்து பிரபஞ்சத்தை பாருன்னா நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி முடியும்? உடனே சுவாமி தேவரீர் அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டாமா? இப்படி விட்டுட்டு போனீரே என்று கதறுகிறார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். அவர் சொல்றார், பெருமானே உங்களை பத்தி இந்த மறைகள் என்ன சொல்லுகிறது, ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது, எல்லாம் என்ன சொல்லுது? தேவரீர் அன்புக்கு அகப்படுகிறவர் அப்படின்னு சொல்லுகிறது, அன்புக்கு உட்படுகிறவர் என்று சொல்லுகிறது, அன்பினால் அழைத்தால் வந்து விடுவார் என்று சொல்லுகிறது, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அன்பிற்கு அகப்படுகிற தேவரீர், அன்பினால் அழைத்தால் வந்து விடுவீர் என்று சொல்லுகிற தேவரீர், அன்பினால் அழைத்த மார்க்கண்டேயருக்கு அங்கே பிரசன்னமானவர். இப்படி அன்பினால் அழைக்க வந்து விடுவீர் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டு இருக்கிற அந்த நிலையில பலருக்கு அவ்வாறு வந்திருக்கிறீர், பலருக்கு அவ்வாறு வந்திருக்கின்றீர். ஆனால் இப்பொழுது இங்கே அடியன் அன்பினால் அழைக்கின்றேன், அன்பினால் அழைக்கின்றேன், தேவரீர் வரவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், என்னுடைய அன்பு அந்த அளவுக்கு வலுவுடையதாக இல்லை. அவர்கள் அழைத்த அளவுக்கு அந்த அன்பு வலுவுடையதாக இருந்தது. தேவரீர் வந்தீர்,
என்னுடைய அன்பு அந்த அளவுக்கு வலு. அதனால அந்த அன்பின் வலுவோடு உன்னை அழைக்கல, அழைச்சிருந்தா நீர் வந்திருப்பீர். ஆகையினாலே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைத்தவர் பலர்க்கு வந்தீர். போற்றி என்றும் புரண்டும், புரண்டும் அங்க பிரதர்ஷனம், புரண்டு போற்றி என்றும் போற்றி சொல்லியும் புரண்டும் புகழ்ந்து நின்றும் ஆற்றல் மிக்க அன்பால் பலரும் அழைக்க வந்தீர் தேவரீர். ஆனால் எனக்கு வரல, காரணம் அந்த அன்பால் யான் அழைக்கின்றேன். அந்த அன்பு அவர்களுடைய அன்பின் வலிமை மாதிரி அன்பு இல்லை. அப்ப இப்படி இருக்குமோ? ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கையே. மார்கண்டேயருக்கு தேவரீர் வந்தீர்னு தான் பொருள். ஆனால் மார்கண்டேயருக்காக வந்தவர், மார்கண்டேயர் அன்பு செலுத்தியதற்காக வந்தவர், மார்கண்டேயர் செய்த சிவபூசைக்காக வந்தவர் யமனுக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரு. கேட்கிறாரு, கிளாசிஃபை பண்றாரு. சாமி நீ வந்தது மார்க்கண்டேயர், அதெல்லாம் அந்த கதையில இருக்கட்டும். திருவடி தீட்சை இல்ல, அது உதைச்சா உன் கால் உதைச்சா என்ன, பட்டா என்ன, தடவுனா என்ன, திருவடி தீட்சை தானே அது. அது திருவடி தீட்சை தானே. யமன் என்ன பண்ணானோ இல்ல, அவன் வந்தது பகைமை கொண்டு வந்தான். அன்பு கொண்டு வந்தவருக்கு லேட்டா வந்துவிட்டு பகைமை கொண்டு வந்தவனுக்கு முதல்ல திருவடி தீட்சை தருகிறீர். அப்ப பகைமை கொண்டு வந்தாத்தான் முதல்ல வேலை நடக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஒரு புராண கதை ஒன்று சொல்லுவாங்க. புராண கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பக்தியா நின்று வழிபட்ட ஒரு அடியாருக்கு நீ பிறப்பு எடுத்து வரணும்னு சொல்லிட்டாராம் சாமி. பிறப்பு எடுத்து வரணும்னு சொன்ன உடனே, சாமி என்ன இப்படி சொல்லுகிறீர்களே, நான் சீக்கிரம் வந்து சேரணும், இங்க பார் பிறப்பு எடுத்தாகணும், நீ என்னை வாழ்த்திக்கிட்டே இருக்கிற பிறப்பு 100 பிறப்பு வேணுமா, இல்ல திட்டிக்கிட்டே இருக்கிற பிறப்பு 3 பிறப்பு அது வேணுமான்னு கேட்டார். திட்டிக்கிட்டே இருக்கிற பிறப்பு 3 வேணுமா, இல்ல வாழ்த்துக்கிட்டே இருக்கிற பிறப்பு 100 வேணுமா, எது வேணும்? சாமி உன்கிட்ட சீக்கிரம் வந்து சேரணும், அதனால 3 பிறப்பு போதும், நான் திட்டிக்கிட்டே வந்து சேர்ந்துடுறேன்ட்டான் அவன். அப்படி வந்தவன் தான் இரண்யன் என்று முதலானவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு கதை இருக்கு. அதனால வாழ்த்துறவனை விட திட்டவன் சீக்கிரம் போய் சேருவான் போல இருக்கு அப்படிங்கிறது. கூட்டம் கூட்டம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கைய. ஏற்று வந்து எதிர், ஏற்று வந்து எதிர்னா வந்து எதிர் ஏற்றுன்னு அர்த்தம். எதிர் ஏற்றுனா பகைமை கொண்டுன்னு அர்த்தம். பகைமை கொண்டு வந்தவனுக்கு தாமரை தாள் உரு, தாமரை போன்ற திருவடிகள் சாமி. சரி, தலையெழுத்து. அவருடைய திருவடி படணும்னா அவருடைய திருவடி பட்டு ஒரு பொருள் வீணாகுமா? நீங்க சொல்லுங்க. நம்ம கால் பட்டது எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு நினைக்கலாம். அவருடைய திருவடி பட்டால் ஏதாவது வீணாகுமா? அந்த கூற்றுவன் கூட பாருங்க, பழமை கொண்டு வந்தா அவன் பெரிய ஆளாட்டான். அவன் எப்பப்பெல்லாம் சிவபெருமானம் பேசுறோமோ அப்ப எல்லாம் இந்த கூற்றுவனை பத்தி, அவன் உதவாகிறத பத்தி, அவன் பேர் பத்தியே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதாரு. அதனால சொல்லுகிறார், சாமி இது கூட ஒரு ரூட்டு தான் சாமி அப்படிங்கிறார். ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. சாமி அன்பு அதிகமா இல்ல, அதனால உன்னை என்னால கூட்டிட்டு போக முடியாது. அவங்க செலுத்துற அன்பு அளவுக்கு நீ செலுத்தல, அவங்க போற்றின்னு சொல்லுகிற அன்பு அளவுக்கு நீ செலுத்தல, அவங்க புரண்டு அன்பு செலுத்துற அளவுக்கு நீ செலுத்தல.
அவங்க புகழ்ந்து நின்று சொன்ன அளவுக்கு அன்பு நீ செலுத்தல, அதனால உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னால் விட்டுருங்க. மோசமானவன்ல மிக மோசமானவனா இருக்கிற உன்னை நான் கூற்றுவனை போல ஆளுகிறேன் என்று சொல்லியாவது ஆண்டு கொண்டு விடுங்கள், அப்படியாவது ஆட்கொள்ளுங்கள்னு கேட்கிறார். கூற்றுவனை ஆட்கொண்டது போலாவது என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 5 பாடல்களை நாம் சிந்தித்தோம். கால தாமதமா துவங்கினதுக்கு பொறுத்தருள வேண்டும், அதனால கால தாமதமா முடிக்க வேண்டியதா போச்சு. நாம மீண்டும் நாளைய தினம் திருஞான சம்பந்தருடைய, அவர் நமக்கெல்லாம் குரு, ஞானசம்பந்தர் தான் சைவர்களுக்கெல்லாம் குரு, அவருடைய குரு பூசை நாளைய தினம் இங்கே சிறப்பா நடக்க இருக்கு. எல்லாரும் 6லேருந்து சிறப்பா 6 மணிக்கே வந்துருங்க, நம்ம நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் என்று சொல்லி அடியேன் முன்னடைந்தான் சம்பந்தன் என்கிற தலைப்பில் இங்கே சொற்பொழிவு செய்ய இருக்கிறேன். நம்முடைய சம்பந்தருடைய பெருமைகளை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நாளை மறுநாள் சனிக்கிழமை இங்கே ஹைதராபாத் சிவா அவர்கள் திருப்புகழ் அரங்கு, அந்த திருப்புகழ் அரங்கிலே அற்புதமாக திருப்புகழ் பாடல்களும் ஞானசம்பந்தர் பாடல்களும் பாடுகிறார். அதிலே அடியேனும் பேசுகிறேன், திருப்புகழ் விளக்க உரை சொல்லுகிறேன். திருப்புகழில் ஞானசம்பந்தர் என்கிற தலைப்பிலேயும் அடியேன் பேசுகிறேன். அது சம்பந்தமான திருப்புகழ் பாடல்கள் இங்கே ஒளிபரப்பப்படும், இங்கே அவர் பாடுவார், விளக்க உரை சொல்லப்படும். அந்த சனிக்கிழமையும் வந்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக அடியேன் திருவாசகம் முழுவதும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன், வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஞானத்திரள் பத்திரிகையிலையும் நீங்கள் சந்தாதாரராக மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்து. ஒருத்தரை திருமுறைக்கு நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா அதை விட ஒரு பெரிய தொண்டு கிடையாது. நான் என்ன தொண்டு செய்யலான்னு ஒருத்தர் கேட்டார். நீங்க திருமுறைக்கு தெரியாதவர்களை அதை அறிமுகப்படுத்துங்க, அதை விட ஒரு பெரிய தொண்டு கிடையாது. திருமுறை பத்தி எடுத்து சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, தேவாரம் படிக்க சொல்லுங்க, இந்த நூலை அறிமுகப்படுத்துங்க, அதுவே பெரிய தொண்டு என்று சொன்னேன். அவ்வாறு செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்று சொல்லி ஞான குழந்தை என்று ஞானசம்பந்தருடைய வரலாறு முழுக்க காமிக்ஸா ஆங்கிலத்தில் புத்தகம் ஞானத்திரள் வெளியீடாக வந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு பரிசு தருவதற்கு சிறந்த பொருள், அதனை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.